ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 16. இன்றைக்கி பார்த்திங்களா, மணி வந்து 10:30 ஆக போகுது. கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்ததுனால வந்துட்டு எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி ரேஷன் கோதுமையை வாங்கிட்டு வந்து நல்லா வெயில் வருதா அவர் தான் பார்த்து கடைசியில் கொஞ்சம் வந்த பிறகு தான் கழுவி காய போட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு வெறுமனே வெங்காய சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டு என் முன்னுக்கு வந்து சிக்கன் குழம்பும் இட்லியும் கொடுத்துட்டேன். அவள் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சமாக இன்றைக்கி சாம்பார் உலக அதிசயம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன். இல்லை நெய் போட்டு சாப்பிடுவோம். நான் வந்து வெறும் சாம்பார்லாம் நெய் போட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுல பழக்கம். நெய்யை போட்டுக்கோங்க கொஞ்சம். பசங்களுக்கும் அப்படி தான் கொடுப்பேன். வாய் வந்து எது வச்சாலும் நல்லா இல்லை. உங்களில் எத்தனை பேருக்கு ஏஜ் பர்சன்ஸ் டேப்லெட் எடுக்கிறவங்க அவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வாய் எப்படி ருசி தெரியுதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து சுத்தமாகவே ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, ஒரு நாளைக்கு நல்லாவே இல்லை. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக டேப்லெட் சுகருக்கெலாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ருசி பசி ஒரு நாளைக்கு தெரியவே மாட்டேங்குது. ஓகே, சாப்பிட போகிறவங்க இல்லை என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள். ஆனாலும் இட்லி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட உட்காந்துக்க வேண்டியது தான். பிடிக்கலனாலும் என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டா தானே மாத்திரை சாப்பிட முடியலையா? அதுக்காக தான். நீங்களாம் யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வாயில் வந்து ருசி தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு தான் அப்படி இருக்கோ என்னமோன்னு ஒரு இதில் நான் பேசிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஐயோ இருக்குது, சாப்பிடுவோம். வந்து நான் வந்து சிக்கன் 65 தான் பொரிச்சிட்ருக்கேன். போட்டுக்கலாம். சின்னதாக போட்டால் கொஞ்சம் நல்லா வேகும். அதுக்காக நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படின்னு இப்போ கையாடியே வெட்டி போட்டேன். பொரியட்டும். இந்த ஒரு செட்டு எடுத்தாச்சு. அடுத்த செட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த செட்டையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்னதாக போடும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மீதி எண்ணெய் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ். அடுத்து வந்து வெறுமனே வெங்காய சாம்பார். அடுத்து வந்து இங்கே ரசம். அடுத்து இங்கே வந்து பாவக்காய் பொரியல். அப்புறம் இங்கே வந்துட்டு சிக்கன் 65. அடுத்து இங்கே வந்து கப் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் மோர். இதுதான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் லஞ்சு. இது வந்து என் பொண்ணுக்கு கப் நூடுல்ஸும் கொஞ்சம் 65 வச்சுட்டேன். வந்து எனக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். சிக்கன் 65 எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் சூடாக இருக்குது, சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். அடுத்து இங்கே நம்மளோட சாம்பார் குழம்பு வச்சுக்கலாம். வந்துட்டு ரசம், சாதம், சாம்பார், சிக்கன் 65, பாவக்காய் பொரியல், ரசம்.